ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் ரிலாக்ஸிங்கான இந்த முறை நான் செய்த சின்ன சின்ன கார்டன் ஒர்க்கள் தான் பார்க்க போகிறீங்க. இதில் நான் என்னென்ன வெஜிடபிள் பிளான்ட்ஸ்கள் எல்லாம் இந்த முறை வாங்கியிருக்கிறேன், அதுகளோட ப்ரைஸ்கள் என்னென்னெல்லாம் சொல்லியிருக்கிறேன். அதோட வீட்டில் சின்ன இடங்களை நாங்களே எப்படியெல்லாம் வடிவா செய்யலாம், அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் கனடாவில் இங்கே வாங்கலாம், அதுகளோட ப்ரைஸ்கள் என்னென்னு எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கு ஒரு சாட்டர்டே மார்னிங் கொஞ்சம் குளிராக தான் இருக்குது. எங்களுக்கு பேக்யார்டில் ஒரு சின்ன இடத்துல ஸ்டோன்ஸ் கொஞ்சம் போட வேண்டியிருக்கு. அதால் ஒரு லேண்ட்ஸ்கேப்பிங் சப்ளை ஸ்டோருக்கு வந்திருக்கிறேன். இந்த ஆன்ஸ் லேண்ட்ஸ்கேப் சப்ளையர் ஏஜெக்ஸில் இருக்குது. இங்கே எல்லா விதமான லேண்ட்ஸ்கேப்புக்கும் தேவையான சோயில், மல்ச், ஸ்டோன் அண்டு எல்லாமே பல்காகவும் வாங்கலாம். எங்களுக்கு தேவையான மாதிரி கொஞ்சமாகவும் வாங்கலாம். டெலிவரி சர்வீஸும் இருக்குது. இங்கால சைடில் எல்லாமே பேடியோ, ட்ரைவே, பேத்வேஸ் செய்கிறதுக்கு தேவையான பேவிங் ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சிருக்கணும். பெரிய பெரிய லேண்ட்ஸ்கேப்பிங் கம்பெனிஸ் எல்லாம் அவைக்கு தேவையான மெட்டீரியல்ஸை இங்கே வந்து தான் வாங்குவினோம். நாங்களே ஓனாக செய்ய போகிறோண்டாலும் இங்கே வந்து பார்த்து எங்களுக்கு தேவையான ஸ்டோன்ஸை செலக்ட் பண்ணி மெஷர்மெண்ட்டுகளை கொடுத்தோம்னு சொன்னால் அவையே எவ்வளோ தேவையண்டு கால்குலேட் பண்ணி சொல்லுவினோம். அதோட ஸ்டெப்ஸ், பெரிய ஸ்டோன்கள் வாங்கினோம்டா எங்களுக்கு தேவையான அளவுக்கு தகுந்த மாதிரி அவைகிட்ட சொன்னோம்டா அதையுமே வந்து கட் பண்ணி தருவினோம். எங்களுக்கு இந்த கொஞ்சம் ஒயிட் கலர் டெக்கரேட்டிவ் ஸ்டோன்ஸ் தான் தேவைப்பட்டது. இவைகிட்ட முடிஞ்சுது. அதால் அடுத்ததாக போய் ரோனாவில் தான் பார்க்க போகிறோம். ரோனாவில் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் கார்டன் சென்டரில் தான் வச்சிருப்பினோம். ஸோ உள்ளுக்கு போகையில் கார்டன் சென்டராலேயே போய் வாங்கிட்டு போகிறோம். இங்கே வந்து கொஞ்சம் கார்டினியா பிளான்ஸ் வச்சிருக்கணும். 3 பூ தான் பூத்திருக்குது. ஆனால் இந்த இடத்துல நிற்கவே நல்ல வாசமாக இருக்குது. ஒரு பொட்டுண்ட ப்ரைஸ் வந்து $60. ரோசஸும் நிறைய வெரைட்டிஸில் வச்சிருக்கணும். அதே மாதிரி செம்பருத்தி பூக்கள் எல்லாம் நல்ல கலர்ஸில் வச்சிருக்கணும். அது ஒரு பொட்டுண்ட ப்ரைஸ் வந்து $30. இங்கே எல்லாமே பேக் பண்ணி தான் வச்சிருப்பினோம். நாங்கள் முதல் போன இடத்துல வந்து லூஸாகவே வாங்கலாம். இந்த சைடில் எல்லாமே வந்து 3-4 கலர்ஸில் மல்ச் வச்சிருக்கணும். எங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி சின்ன ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் வந்து இங்கேயே கிடைச்சிட்டுது. நாங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கொண்டு வந்திருந்தாங்க. எங்களுக்கு ஒரு 3 பேக்ஸ் தேவைப்பட்டது. இந்த ஸ்டோன்லையும் பிளாக், ஒயிட், பேஜ், கிரே அண்டு கொஞ்சம் கலர்ஸில் வச்சிருக்கணும். ஒரு பேக்கின்ற ப்ரைஸ் வந்து $8.69. நாங்கள் வாங்கின ஸ்டோன்ஸை வந்து காருக்கு கொண்டு போய் வச்சுட்டு கொஞ்சம் மண் பேக்ஸும் வாங்க வேண்டியிருந்தது. நான் ரோனாவில் இருந்து தான் கவ் மேனுவர், பிளாக் எர்த், ட்ரிபிள் மிக்ஸ் எல்லாம் வாங்குகிறேன். நான் பொட்டிங் சாயில் எல்லாம் வந்து காஸ்ட்கோவிலேருந்து வாங்குகிறேன். நான் அதோட வீட்டை இருக்கிற 2 கிளெமெட்டிஸுக்கு வந்து ட்ரெல்லஸும் வாங்க வேண்டியிருந்தது. இங்கே வந்து ஒவ்வொரு சைஸில் எல்லாம் ட்ரெல்லஸும் வச்சிருக்கணும். அதெல்லாம் வாங்கி கொண்டு போனேன். அந்த கிளெமெட்டிஸ் எல்லாம் சின்ன இருக்கையே கொண்டு போய் வச்சு அப்படியே தண்டை பாட்டில் அதிலேயே படர்ந்து வளரத்து வாங்கிடினோம். வீட்டை வந்தோடனேயே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல வெஜிடபிள் பொட்ஸ்கள் வைக்கிறேன். நான் மழை பெய்யக்க மண்ணுகள் எல்லாம் பறந்து மேலேயும் வருது, பொட்ஸ்லையும் பிடிக்குது. இப்படி ஸ்டோன் போட்டுட்டு அதுக்கு மேலே பொட்ஸ்களை வைக்க பார்க்குறதுக்கும் வடிவாக இருக்கும். ஹஸ்பண்ட் இப்படியான ஒர்க்கள் எல்லாம் நல்ல வடிவாக செய்து தருவார். இதில் இந்த புல்லில் இருந்து ஒரு 3 இன்ச்சஸுக்கு டீப்பாக வெட்டி மண்ணை எடுத்துட்டு வீட்ஸ்கள் வளராமல் இருக்கிறதுக்காக லேண்ட்ஸ்கேப் ஃபேப்ரிக் போட்டு அதை கிளிப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஸ்டோன்ஸ்களை போட்டிருக்கிறோம். பேக்யார்டில் ஒர்க் எல்லாம் முடித்த பிறகு இன்றைக்கு குக் பண்ணையில் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் அதை போய் பிக்கப் பண்ணிவிட்டு கார்டன் சென்டருக்கு போய் கொஞ்சம் வெஜிடபிள் ஃப்ளவர் பிளான்ட்ஸ்கள் எல்லாம் வாங்கிட்டு இன்றைக்கு ஈவினிங் அதில் போய் நடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறேன். இப்போ போகிற வழியில் வந்து திடீரென்று மழை ஸ்டார்ட் பண்ணிட்டுது.
இன்றைக்கு மழையண்டு போடையில் அதால் குயிக்காக விட்டுட்டு தாண்டா உடனே எல்லாமே காஞ்சிடும். அது பிறகு ஈவினிங் போய் எல்லாம் செய்யலாம். யாழ் க்ரீம் ஹவுஸுக்கு வந்திருக்கிறோம். ஹஸ்பண்டுக்கு பிரியாணி என்றா நல்லா பிடிக்கும். இன்றைக்கு பேக்யார்டில் எல்லாம் நிறைய ஒர்க் பண்ணி தந்தபடியாக அவருக்கு விருப்பமான மாதிரி ஆர்டர் பண்ணியிருக்கு. எனக்கும் பிடிக்கும், ஆனால் பெருசாக பிடிக்குமெண்டு இல்லை. ஒரு சிக்கன் பிரியாணி வந்து $15, உருளைக்கிழங்கு, கத்தரிக்காய் பொரியல், சிக்கன் லெக்கோட எக்ஸ்ட்ராவாக தண்டூரி சிக்கன் லெக்கும் போட்டு தருவினோம். 2 பேர் நல்ல வடிவாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. பட் எனக்கு பர்சனலி இதில் வந்து உருளைக்கிழங்கு எல்லாம் ஃப்ரை பண்ணி போட்டபடியாக சாப்பிடக்குள்ள பிரியாணி சாப்பிட்றன்றதை விட நல்ல ஒரு கறிகளோட சாப்பாடு எல்லாம் சேர்த்து சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. எங்கண்ட வீட்டு பக்கம் பெருசாக மழை பெய்யல. நாங்கள் கொஞ்சம் வெஜிடபிள் ஃப்ளவர் பிளான்ட்ஸ் எல்லாம் வாங்கி கொண்டு வந்து சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு சின்ன சின்ன கார்டன் வேலைகள் செய்து கொண்டிருந்தேன். வாங்கி கொண்டு வந்த ட்ரெல்லர்ஸ் எல்லாம் வச்சாச்சு. இது ஒன்றுண்ட ப்ரைஸ் $13.95. ஃபர்ஸ்ட்டாக உருளைக்கிழங்கு தான் நட போகிறேன். கனநாளாக இதை எடுத்து வச்சுருந்தேன். குளிரும் கொஞ்சம் கூடவாக இருந்தது, அதோட டைமும் கிடைக்கல. நான் இப்படித்தான் உருளைக்கிழங்கு க்ரோ பண்ணுறேன். நான் பேக்கோட வாங்கி கொண்டு வந்து கனநாள் யூஸ் பண்ணாமல் வச்சா இப்படி ஸ்ப்ரவுட்ஸ் வந்துடும். வின்டர் டைமில் அதை எரிஞ்சு விடுறது. சம்மர் டைமில் ஸ்ப்ரவுட்ஸ் வந்த பீசஸை வெட்டி இப்படி வச்சா உருளைக்கிழங்கு வந்து க்ரோ பண்ணலாம். உருளைக்கிழங்குல வந்து ஒயிட், ரெட், எல்லோ கலர்ல எல்லாம் இருக்குது. நான் எல்லோ கலர் உருளைக்கிழங்கு தான் வாங்கினேன். உங்களுக்கு நீங்கள் வாங்குகிற விருப்பமான உருளைக்கிழங்கு வாங்கிக்கொண்டு வந்து பேக்கோட வச்சா இப்படி ஸ்ப்ரவுட்ஸ் வரும். அதை கட் பண்ணி வச்சா வீட்டிலையே உருளைக்கிழங்கும் வளர்க்கலாம். இதுக்கு வந்து ஆக குளிர்க்க வராது. ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் பண்ண உடனே இப்படி கட் பண்ணிவிட்டு வெளியில் வச்சு விட்டா அந்த ஓரளவு குளிருக்குள்ள உருளைக்கிழங்கு நல்லா வளர்ந்து வரும். ரெண்டு பொட்டுக்குள்ளே உருளைக்கிழங்கு வச்சுருக்கிறேன். இதுலேயும் வந்து முன்னுக்கு வைக்க போகிறேன், பின்னுக்கு பாவக்காய் கண்டு தான் வைக்க போகிறேன். இந்த சைடில் வந்து மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் தொடர்ந்து வெயிலாக இருக்கும். பாவக்காயெல்லாம் நட்ட உடனே அந்த வெயிலுக்கு எரிஞ்சிடும். உருளைக்கிழங்கு இப்போவே நட்டால் இது கொஞ்சம் வளர்ந்து வரைக்க நான் கொஞ்சம் ஓமாக வந்தோடனே தான் பாவக்காயெல்லாம் வைப்பேன். பாவக்காய்கள் வைக்க இதுண்ட நிழல் வந்து பாவக்காய் கண்டுகளை வந்து எரியாமல் கொஞ்சம் சேஃபாக வச்சுருக்கும். அதோட உருளைக்கிழங்குக்கு வந்து நல்ல வெயிலான இடத்துல தான் வைக்கணும். தண்ணி வந்து அடிக்கடி விட்டு கொண்டு வரணும். இப்படி செய்து கொண்டு வந்தால் நிறைய உருளைக்கிழங்கு வரும். இவ்வளவும் இன்றைக்கு வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். இன்னும் நிறைய வாங்க வேண்டியிருக்கு. இதுகளெல்லாம் நட்டுட்டு தான் வாங்கணும். இது சிவப்பு பைத்தங்காய் கண்டு. பச்சை பைத்தங்காய் இந்த முறை பெருசாக கிடைக்கல. அதை விட மிளகாய், தக்காளி, கத்தரிக்காய்ண்டு கொஞ்சம் வாங்கியிருக்கிறேன். லாஸ்ட் வீக் வந்து கொஞ்சம் குளிர் கூடவாக இருந்தபடியாக சில மரக்கறி கண்டுகள் எல்லாம் கார்டன் சென்டர்லேயே கருகி போயிருக்குது. இது நான் போச்சில் வைக்கிறதுக்காக வாங்கின 2 பிளான்டர்ஸும். ஒன்றுண்ட ப்ரைஸ் வந்து $59.99 ப்ளஸ் டேக்ஸ். ஹோம் சென்ஸில் தான் வாங்கினான். இது கொஞ்சம் மண் போட்டாலுமே ஈஸியாக மூவ் பண்ணி வைக்கிற மாதிரி பெருசாக ஹெவியாக இல்லை. இதில் இனி நிறைய மண்ணெல்லாம் போட்டுட்டு இப்போ வாங்கி கொண்டு வந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் வைக்கணும். தொடர்ந்து 1 வீக்காக மழை குளிரண்டு மாறி மாறி வந்தபடியாக கார்டன் ஒர்க் ஒன்றுமே வந்து செய்ய இல்லாமல் போயிட்டுது. இப்போ ஒரு 1 வீக்கு பிறகு இன்றைக்கு தான் கொஞ்சம் வெதர் ஓகேயாக இருக்குது. மழையும் எல்லாம் நின்றபடியாக வாங்கி வச்சுருந்த மிளகாய் கண்டுகளை நடுறதுக்காக பொட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். இதில் வந்து பொட்டிங் மிக்ஸும் கொஞ்சம் கவு மேனுவரும் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த 3 பிளான்டர்ஸ்லேயும் ஒரேஞ்ச் ஸ்வீட் பெல் பெப்பர் நட போகிறேன். இந்த செல் பேக்கில் 8 பெப்பர் கண்டுகள் இருக்குது. இவ்வளோத்தின் ப்ரைஸும் $1.95. முந்தியெல்லாம் இப்படி ஒரு பேக்கில் வந்து 4 கண்டுகள் தான் வரும். இந்த முறை 8 வந்திருக்கிறபடியாக இவ்வளோத்தையும் நடுறதுக்கும் இடமில்லை, எரியவும் மனம் வராது. அதால் ஒன்றில் 2 கண்டுகளாக நட போகிறேன். நான் இப்போ வாங்கின எல்லா பிளான்ஸுமே வேலிவியூ கார்டன் சென்டர்லேருந்து தான் வாங்கினான்.
அதே மாரி ஹோம் டீப்போ, கனேடியன் டயர், ரோனாவிலயுமே வெஜிடபிள் பிளான்ட்ஸ் எல்லாம் வச்சிருப்பினம். அங்க கொஞ்சம் பிரைஸும் கூடவே இருக்கும். அதோட பெரியசா செலெக்ஷன்களும் இருக்காது. வீட்ல நிறைய மரக்கறி கன்றுகள் வாங்கி வைக்க விரும்புறவ, பெரிய கார்டன் சென்டர்கள்ல போய் டிரெக்ட்டாவே வாங்கினா, விரும்பின மாரி ஒவ்வொரு மரக்கறி கன்றுகள்லயுமே நிறைய வெரைட்டீஸ்ல வச்சிருப்பினம். நான் அதால தான் அங்க போய் வாங்குறது. கத்தரிக்காய் எல்லாமே வந்து ஒரு 5, 6 வெரைட்டீஸ்ல வச்சிருப்பினம். அதே மாரி தான் மிளகாய், பீன்ஸுகள் எல்லாமே வந்து எங்களுக்கு விரும்பினத வாங்கி வைக்கிற மாரி நிறைய வச்சிருப்பினம். ஒரே ஒரு பீஃப் ஸ்டேக் டொமேட்டோ பிளான்ட் தான் வாங்கியிருக்கிறேன். இதுண்ட பிரைஸ் 199. லாஸ்ட் இயர் போட்ட டொமேட்டோஸுண்ட சீட்ஸ்கள் எல்லாம் கீழ விழுந்து தண்டவாட்டிலேயே முளைச்சு வருவினம். அவை எறிகிறதுக்கு மனம் வராது. அப்படி முளைக்கிறதுல தான் இந்த முறை பொட்டில் வைக்க போறேன். இந்த முறை கனடாவில் வெதர் கொஞ்சம் பேடாக தான் இருக்குது. திருப்பவும் சரியான மழை. அதோட சேர்த்து பயங்கரமா காத்து மடிச்சு பேக்யார்ட்ல இருக்கிற எல்லாமே எப்படி தூக்கி எறிஞ்சிருக்குன்னு பாருங்கோ. இப்ப நட்ட மிளகாய் கன்று வந்து இப்படி மாறி மாறி குளிர், காத்து, மழைண்டு வரைக்க எந்த அளவுக்கு நல்லா முளைச்சு வருமென்று தெரியல. இந்த முறை இந்த வெஜிடபிள் பெட்ல வந்து மண் புதுசு போடணும். யூசுவலி இப்படி மண் சேஞ்ச் பண்ணிக்க கிராஸ்களில் குறைவா மண் இருக்கிற இடங்கள்ல தான் இந்த பழைய மண்ணுகளை எடுத்து போடுறேன் நான். இன்றைக்கு இப்போ வாங்கி வச்சிருந்த பொட் வந்து பெருசாக இருக்கிறபடியா முழுக்க பொட்டிங் சாயில் போடாமல் கீழே இந்த மண்ணை போட்டுட்டு அதுக்கு மேலே பொட்டிங் சாயில் போட போகிறேன். கார்டனிங் செய்கிறண்டாலே எனக்கு நல்லா பிடிக்கும். அதால் சம்மர் டைம் வந்தாலே அடிக்கடி கார்டன் சென்டருக்கு போய் எனக்கு விருப்பமான மாதிரி பிளான்ட்ஸ் எல்லாம் வாங்கி கொண்டு வந்து நடுவேன். அட் த சேம் டைம் கார்டன் சென்டர்லேயுமே வடிவான ஹேங்கிங் பாஸ்கெட்ஸ், ஃப்ளவர் பொட்ஸ் எல்லாம் வச்சிருப்பினோம். ஆனால் விருப்பமான பிளான்ட்ஸ் எல்லாம் நாங்களே வாங்கி இப்படி நட்டு அதெல்லாம் பெருசாக வளர்ந்து பூ பூக்கிறத பார்க்கவே ஒரு ஹாப்பியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெளியில் நின்று இப்படி ஃப்ரெஷ் ஏர் சன்ஷைனில் நின்று ஒர்க் பண்ணிக்க மைண்டும் நல்ல ரிலாக்ஸாக இருக்கும். நான் இப்படி நின்று ஒர்க் பண்ணிக்க எனக்கு விருப்பமான நல்ல பாட்டுகள் எல்லாம் கேட்டுக்கொண்டு தான் நின்று ஒர்க் பண்ணுவேன். எல்லாம் செய்து முடிஞ்சு வீட்டுக்குள்ளே போகக்க ஸ்ட்ரெஸ் எல்லாமே போய் நல்ல ஒரு ஹாப்பியாக இருக்கும். இந்த பெட்டில் லாஸ்ட் இயர் போட்ட மண் எல்லாமே எடுத்துட்டு புதுசாக போட்டிருக்கிறேன். இன்றைக்கு வாங்கி வச்ச மரக்கறி கண்டுகள் எல்லாத்தையுமே எப்படியாவது நட்டுடணும். எல்லாமே வாங்கி வச்சு கன நாளாக போயிட்டுது. இது டாய் எக் பிளான்ட். ஒன்றில் 4 கண்டு இருக்குது. $1.95. இது ஒயிட் எக் பிளான்ட். இதில் ஒன்றில் 8 கண்டு இருக்குது. $1.95. இது பர்பிள் கத்தரிக்காய். இதுலேயும் ஒன்றில் 8 இருக்குது. சேம் ப்ரைஸ் தான். இந்த முறை கத்தரிக்காயிலேயே நிறைய விதமானது வந்திருக்குது. ஒயிட் கத்தரிக்காயிலே ஒரு 5, 6 விதம் வச்சிருக்கணும். அது மாதிரி பர்பிள், பிளாக் கலர் கத்தரிக்காய்ண்டு ஒவ்வொன்றிலையுமே நீட்டு கத்தரிக்காய், வட்டை கத்தரிக்காய்ண்டு நிறைய வந்திருக்குது. நானும் வந்து ஆசையில் கொஞ்சம் கூடவா வாங்கிட்டேன். இப்போ எக்ஸ்ட்ராவாக பொட்ஸ் வாங்கித்தான் அதெல்லாம் வைக்கணும். எல்லாம் நட்டு கொண்டிருக்க மழை வர துவங்கிட்டுது. கொஞ்சமாக தான் தூறி கொண்டிருக்குது. ஆனால் வீடியோ எடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கேரட் மிச்சம் இருந்தது. அதைத்தான் வைக்க போகிறேன். பொட்ஸில் தான் கேரட்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறேன். மிச்சம் இருந்தது வந்து முயலும் சாப்பிட்டுடுது கொஞ்சம். 2, 3 வந்து இதில் கத்தரிக்காயோட சேர்த்து கொஞ்சம் வைக்க போகிறேன்.
ஒரு பொட்டுக்குள்ள வச்ச பிறகு திருப்பவும் குளிர் ஸ்டார்ட் பண்ணிடுது. வெளியிலேயே இருந்து இந்த கலேடியம் பிளான்ட் எல்லாம் வந்து லீவ்ஸ்கள் கருகிட்டுது. திருப்பவும் கார்டன் சென்டருக்கு போய் இப்போ இந்த பொட்டுக்க வைக்கிறதுக்காக வேறு கலர்ஸில் கொஞ்சம் ஜெரேனியம் பிளான்ட்ஸ் வாங்கி வந்து வச்சுருக்கிறேன். 2, 3 பைத்தங்காய் தான் கிடைச்சிருந்தது. அதுவும் வந்து குளிருக்கு எல்லாம் காஞ்சிட்டுது. இதுகள் எல்லாம் வந்து கொஞ்சம் இந்த லீவ்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு வச்சா திருப்பவும் வந்துடும். இப்போ இந்த பொட்டில் நடுறதுக்காக வாங்கின எல்லாத்தையுமே நடுறதுக்கு முதல் மேலே ஒருக்கா வடிவை வச்சு பார்த்துட்டு தான் நட போகிறேன். இப்படி செய்துட்டு நட்டால் அந்தந்த இடத்துல அப்படியே நட்டு விடலாம். சில நேரம் நட்ட அப்புறம் அந்த இடத்துல வச்சது பிடிக்காட்டிக்கு திருப்பி அதை எடுத்து மாற்றி வைக்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். முதலே இப்படி நடுறதுக்கு முதல் வச்சு பார்த்துட்டு நட்டால் ஈஸியாக இருக்கும். இந்த 2 பொட்லையும் சென்டரில் வைக்கிறதுக்காக 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கலேடியம் பிளான்ட்ஸ் தான் வாங்கியிருக்கிறேன். இந்த சைஸில் இருக்கிற ஒரு பிளான்ட்டுன்ற ப்ரைஸ் வந்து $15. இதை விட கொஞ்சம் சின்ன சைஸ் இருக்கிற பிளான்ட் வந்து $7.99க்கு வாங்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஹெலிகாப்டரில் எங்கள் நெய்பர்ஹுட்டில் ஒரு ஆளை சர்ச் பண்ணி கொண்டிருக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முதல் தான் எல்லாட்ட ஃபோனுக்கும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தது. பிளாக் கலர் கோட் போட்ட ஒரு பர்சனை தேடிக்கொண்டிருக்கிறோம். டேஞ்சரஸ் பர்சன். எல்லாருமே கொஞ்சம் சேஃபாக இருக்க சொல்லி தேவையில்லாமல் வெளியில் நிற்க வேணாமண்டு. பிறகு தான் தெரிய வந்தது, எங்கள் நெய்பர்ஹுட்டில் இருக்கிற ஒரு லேடியோரால் கார்டன் ஒர்க் செய்கிறதுக்காக வெளியில் போய் ஒர்க் பண்ணி கொண்டுருக்கிறா. அதால் போன ஒரு சின்ன போயோரால் கேம்கள் விளையாடுறதில் அடிக்ட் போல் இருக்குது. அந்த கேம்களில் ஆக்கில் கீல் பண்ணுற மாதிரி அந்த லேடியை கண்டோன்னே கத்தி வச்சுருந்துருக்கிறார். அதால் அவை வந்து குத்தி இருக்கிறார். ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அவள் வந்து இறந்துட்டா. நைட் முழுக்க எங்கள் நெய்பர்ஹுட்டில் அவரை தேடினவை கிடைக்கல. நெக்ஸ்ட் டே மார்னிங் அவர் அவர்கிட்ட ஃப்ரெண்டுக்கு சொல்லியிருக்கிறார், நேற்று நான் இந்த லேடியோரால் கேமில் இருக்கிற மாதிரி கத்தியால் குத்தி இருக்கிறேன்னு. அவர்கிட்ட ஃப்ரெண்ட் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணித்தான் போலீஸ் அவரை வீட்டை போய் அரெஸ்ட் பண்ணியிருக்குது. இப்போ இப்படியான நிறைய இன்சிடெண்ட்கள் நடந்து கொண்டிருக்கு. அதால் எல்லாருமே வந்து இந்த சம்மருக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. மழை கொஞ்சம் பெருசாக பெய்ய துவங்கிட்டுது. இதுக்கு மேலே இதில் நின்று ஒர்க் பண்ண இயலாது. நானும் கொஞ்சம் நனைஞ்சிட்டேன். இன்றைக்கு எல்லா வெஜிடபிள்ஸ் கண்டுகளையும் நடணுமென்று தான் இருந்தேன். ஆனால் கொஞ்சம் நட்டபடி மிச்சம் ஒன்றும் நட இல்லாமல் போயிட்டுது. அடுத்த முறை இனி வெதர் நல்லா இருக்கேக்கு தான் மிச்சத்தை எல்லாம் நடணும். இந்த முறை குளிர் மழையண்டு கொஞ்சம் மாறி மாறி வந்ததால் மரக்கறி கண்டுகள் எல்லாம் நட்டு முடிக்கவே 1 month ஆயிட்டுது. வெண்டிக்காய் மட்டும்தான் கிடைக்காம இருந்தது. கார்டன் சென்டரில் வந்திருந்தது. ஆனால் இந்த முறை குளிர் கொஞ்சம் கூட இருந்தபடியாக அவை வெளியில் வச்சு விட எல்லாமே காஞ்சிட்டுது. இப்போ ஹஸ்பண்ட் என்ற ஃப்ரெண்ட் ஒரு ஆள் தான் கன்வீனியன்ஸ் ஸ்டோர் ஒன்றுக்கு முன்னால் இருக்குன்னு சொல்லி போய் வாங்கிட்டு வந்து நாங்கள். இதில் 10 கண்டு இருக்குது. இதுன்ற ப்ரைஸ் வந்து $2.50. இதில் லாஸ்ட் வீடியோவில் நான் காட்டியிருந்தேன் ஸ்பினச், லெட்டஸ், அருகுலா சீட்ஸ் எல்லாம் போட்டிருந்தேன். இப்போ அதெல்லாமே எவ்வளோ நல்ல ஃப்ரெஷ்ஷாக முளைச்சி வந்திருக்குன்னு பாருங்க. அருகுலா எல்லாம் பர்கர் சலாடுகளோட சேர்த்து சாப்பிடக்கு நல்லா இருக்கும். கொஞ்சம் வளர்ந்தோடனே லீவ்ஸுகளை வெட்டேக்க திருப்பவும் புதுசாக லீவ்ஸ் வந்து கொண்டே இருக்கும். 2-3 தரம் இப்படி யூஸ் பண்ணிவிட்டு திருப்ப பிடுங்கிட்டு சீட்ஸ் போட்டு விட்டால் சம்மருக்கு முழுக்க தேவையான அளவுக்கு வீட்டிலையே நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக செய்து சாப்பிடலாம். எந்த வீடியோக்களை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற எல்லாருக்குமே தேங்க்யூ. இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.